கட்டையால் வந்த காயம் ஆறிவிடும், நாவால் வந்த காயம் ஆறாது. ஒரு சிறிய கிராமத்தில் இரு நண்பர்கள் தினமும் ஒன்றாக விளையாடி மகிழ்ந்தனர். ஒரு நாள் விளையாட்டில் ஏற்பட்ட சண்டையில் ஒருவர் கோபத்தில் குச்சியால் நண்பனை அடித்தார். அதில் காயம் ஏற்பட்டாலும் சில நாட்களில் அது ஆறிவிட்டது. ஆனால் மறுநாள் அதே நண்பன் கோபத்தில் கடுமையான வார்த்தைகளை கூறினார். அந்த வார்த்தைகள் மனதில் ஆழ்ந்த காயத்தை ஏற்படுத்தின. எத்தனை நாட்கள் கடந்தாலும் அந்த காயம் மறையவில்லை. பழமொழி: கட்டையால் வந்த காயம் ஆறிவிடும், நாவால் வந்த காயம் ஆறாது. அர்த்தம்: உடலுக்கான காயம் ஆறிவிடும், ஆனால் மனதிற்கு ஏற்பட்ட காயம் எளிதில் ஆறாது. கற்பனை: வார்த்தைகளை எப்போதும் கவனமாக பயன்படுத்த வேண்டும். முருகப்பெருமானை நம்பினால் சேனலை லைக் செய்யவும், உங்கள் எண்ணங்களை கமெண்ட் செய்யவும், வீடியோவை பகிரவும் மற்றும் சேனலுக்கு குழு சேரவும்.